மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வது அனைத்து மாநிலங்களுக்கும் தெரியும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு அமுதக்கரங்கள் திட்டத்தின் கீழ் சென்னையை அடுத்த அம்பத்தூரில் மக்களுக்கு உணவு வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மும்மொழி கொள்கை, இந்த தொகுதி மறுவரை எல்லாம் சொல்லி மத்திய அரசுடைய திட்டங்களை திசை திருப்ப பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசினுடைய திட்டங்களால் பயன் என்பதை விட மத்திய அரசு திட்டங்களால் மத்திய அரசு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளில் பெருமளவு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதை இன்றைக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் நன்றாக அறியும். பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும், பாரதிய ஜனதா ஆட்சி செய்யாத மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும், பாரதிய ஜனதா ஆதரவோடு இருக்கின்ற ஆட்சி செய்கின்ற மாநிலம் ஒரு நிலைப்பாடும் என்று மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதை நாடறியும். என்னதான் நிதியமைச்சர் மாதம் ஒரு முறை அல்ல 2 முறை தமிழகத்திற்கு வந்து கோயபால் தத்துவத்தின்படி திரும்ப திரும்ப பொய்யையே உறக்க சொல்லி கொண்டிருந்தாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. பிள்ளைகளுடைய கல்வி, வருங்கால சந்ததியினரின் இன்றைய பேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வி, இன்றைய கல்விதான் நாளைய சமுதாயத்தின் முதுகெலும்பு என்ற வகையிலே அந்த கல்விக்கு கொடுக்கின்ற நிதியில் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதியை தருவோம் என்று இதுவரையில் நிதியை தராத நிதியமைச்சருக்கு எப்படி மனசாட்சி இடம் தருகின்றது? அவரும் தமிழ் பேசுகின்ற ஒருவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். இப்படி தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்கு ஒன்றியத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர் வாய்க்கூசாமல் இப்படி உண்மையை மூடி மறைப்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். சென்னையில பேசக்கூடிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய ஊழலை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசினதானே நல்லா இருக்கும். கையில இருந்தாதான் சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். எதுவும் இல்லை பேசுறதுக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் 10 ஊழல்னு சொல்லிட்டு போறாங்க. ஊழல் சொல்லுங்க, உங்ககிட்ட தான் எல்லா துறையும் இருக்கு. அப்படியாவது தவறு செய்தா நடவடிக்கை எடுங்க. சட்டப்படி நீதிமன்றத்துல சந்திக்க தயாரா இருக்கும். அதே போல அதிக வரி நாங்க தரோம், அதுக்கு ₹1 இவ்வளவு தரீங்க, அந்த வாதமே தப்புன்னு மத்திய நிதியமைச்சர் சொல்றாங்க. அதான் எங்க நிதியமைச்சர் தெள்ள தெளிவாக புள்ளி விவரத்தோடு அவருடைய கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் எடுத்துரைத்த அனைத்து கேள்விகளுக்கும் தெள்ள தெளிவாக பதில் சொல்லி இருக்கின்றார். அவரால் அந்த வாதத்தில் அவர்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லை. வேண்டுமென்றால் எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை, எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை வாதிட சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.